ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பெஷல் டக் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாட்டு வாத்து கிடச்சிது. கடையில் கொடுத்து நாங்கள் வெட்டி வாங்கிக்கிட்டோம். அதை 2-3 வாட்டி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கரில் டக்கு போட்டுட்டு தேவையான அளவு பெப்பர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தனியாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 4 to 5 விசிலுக்கு அப்புறமா நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி சூப்பராக வந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் கிரேவி தான் செய்கிறோம். அதுக்கு 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருந்த டக்கையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்மளோட சூப்பரான டக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.